அஞ்சு நாளைக்கு 4 நாளைக்கு டிசைன் பயிற்சி இல்லவா காலையில் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நல சங்கமும் ஏசியன் பெயிண்ட் கலர்ஃபுல் ஹோம் அகாடமி இணைந்து நடத்தும் இந்த பயிற்சி முகாமிற்கு வருகை தந்திருக்கும் வருங்காலத்தில் தஞ்சையில் மாபெரும் வர்ண கலைஞர்களாக திகழப்போகும் அனைவருக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் நல சங்கத்தின் அழைப்பை ஏற்று இந்த முகாமை நடத்த வந்திருக்கும் ஏசியன் பெயிண்ட்ஸ் ஹோம் அகாடமி அவருடைய ப்ரமோட்டருக்கும் மற்றும் ட்ரெய்னர் சார் அவர்களுக்கும் இருவருக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று முதல் கட்டமாகவே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் கரவசை எழுப்பி அவர்களுக்கு ஒரு வரவேற்பு. இந்த சங்கத்தில் இந்த பயிற்சி முகாமில் இங்கே வந்திருக்கும் அனைவரும் 5 நாட்கள் தொடர்ச்சியாக வந்து பங்கேற்றுக் கொண்டு இறுதியாக ஏசியன் பெயிண்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். இந்த சான்றிதழ் உங்களுடைய தொழில் மேம்பாட்டிற்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதோடு மட்டுமில்லாமல் புதிய தொழில்நுட்ப பயிற்சி இங்கே அளிக்கப்படுகிறது. வந்திருக்கும் புது வகையான எமல்சன் போன்ற புது வகையான பிராண்ட் எமல்சன் உட்பாலிஸ் அதோடு மட்டுமில்லாமல் பயன்படுத்துவது என்பதை பற்றியும் நம்முடைய ட்ரெய்னர் அவர்கள் தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைப்பார்கள். இதையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டால் நீங்கள் ஒரு முழுமையான ஒரு ப்ரொஃபஷனல் பெயிண்டராக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அனைவரும் தொடர்ந்து 5 நாட்கள் வருகை தந்து இந்த முகாமை வெற்றியடை செய்யுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இது எப்படி வெளியில் அனுப்புவீங்க? எப்படி இல்லை இப்போ எனக்கு ஃப்ரெண்டு பார்க்கணும். அது யூடியூப்பில் போட்டால் நீங்கள் எந்த செல்லில் வேணால் போட்டு
யூடியூப்பில் ஏற்றி விட்டுருவோம். யூடியூப்பில் ஏற்றி விட்டோன்னா நீங்கள் எங்கே வந்தாலும் வந்து பார்த்துக்கலாம். அமெரிக்காவில் வந்தால் கூட பார்த்துக்கலாம். அதுக்கு தான் ஏற்றுறது. இப்போ இந்த வருஷம் நடக்குது. இப்போது 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் திரும்ப அதே இடத்துக்கு பார்க்கணும் பார்க்கலாம். நம்ம அழிச்சு விடுவோம், செல்லில் அடிச்சு விடுவோம். ஆனால் யூடியூப்பில் இருக்கும். யூடியூப்பில் நம்ம ஏற்றணும். தலைப்பை போட்டு இந்த தேதியை போட்டு ஏற்றிட்டோன்னா அது இப்போ என்கிட்ட இப்போ நான் இங்கே வேலை செய்கிறேன். என்னோட ஃப்ரெண்டுங்க டீச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ அனுப்பலாம். லிங்க் அனுப்பி விட்டோம்னா அவர் பார்த்து நான் நம்பர் கொடுக்குறேன். அவங்க நம்பர் உங்களுக்கு யூடியூப் லிங்க் அவர் ஃபோன் நம்பரை கொடுத்து ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பி விட்டோம்னா அவர் பார்த்துக்கலாம். நீ ஆரம்பிங்க. ஆனால் இப்போ யாராவது பக்கத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் கூட ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் எல்லாருமே சொல்லுங்கள். ஆனால் மொபைலில் பண்ணலாம். இல்லை அது லைவ் போயிட்டு நீங்கள் பேசுங்க. ஆமாம் நீங்கள் பேசுங்க. சரி, ஓகே. எல்லாருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். One, two, three. ரொம்ப நன்றிங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம லாரி நாளில் மொபைலில் மீட்டிங் பண்ணோம். யாரெல்லாம் வந்தீங்க? கைது லாரி நாளில் வந்தாங்க. ஓகே, ரொம்ப கம்மியாக தான் பார்க்கணும்னு இருக்கீங்க இல்லையா? ஸோ அங்கே வந்தவங்களுக்கு ஓரளவுக்கு என்னை பற்றி தெரியும், என்னை பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ என்னோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது நம்மளோட ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் கலர் அகாடமி மோஸ்ட்லி இருக்குது. ஓகேங்களா? ஸோ கலர் அகாடமியோட வேலை என்ன, வேலைப்பாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னா, ஒரு பெயிண்டர் பேசிக்கில் இருந்து நிறைய விஷயம் மாறிடுச்சு இல்லையா? என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாறி இருக்கு? சுண்ணாம்புலாம் அடிக்கிறது இல்லை, வேற தொழில் வளர்ச்சி என்ன அடிக்கிறது? பிளாஸ்டர் கோட் வந்து ரோலரில் அடிக்கிறது நல்லா நீட்டாக இருக்குது. ஓகே, பதிலாக அது நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்குது. சுண்ணாம்பு அடிக்கணும்னா அடுத்தது இப்போ மாற்றியாச்சு. வேற என்னென்னலாம் புதுசாக பண்ணிட்டு இருப்பாங்க? முக்கியமானது இந்த மாதிரி அட்வான்ஸாக பண்ணக்கூடிய வேலைகள் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு கட்டு வசதிதான் இல்லை. இந்த பட்டி பார்க்க, பிரைமர் பண்ண, கலர் பண்ணுறதுக்கு எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இது மாதிரி புதுசாக வரக்கூடிய வேலைகள் பார்க்கறது ஆட்கள் வந்து கிடையாது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரியான வேலைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க கலர் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. இந்த ட்ரைனிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிபிசின்னு சொல்லுவோம், பேசிக் பெயிண்டர் கோர்ஸ். அதாவது பேசிக்காக ஒரு பட்டியை பெயிண்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு எம்எஸ்எல் என்னென்ன மாதிரியான கேட்டகரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த அப்புறம் லாயர் உப்பாளிது இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நம்ம டே பை டே வந்து பார்த்தோம்னா பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது போக ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேம்ப் வந்து வியாழக்கிழமை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம புத்தகம் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ கேம்ப் வந்து உங்களுக்காக வந்து பார்த்தோம்னா கலர் அகாடமி சார்பில் கேம்ப் நடக்கும் போது அந்த கேம்பில் நடக்க போகிற கேம்பில் வந்து ஏதாவது ஐ செக் பண்ணுறோம், அப்புறம் ப்ரெஷர் செக் பண்ணுறோம், சுகர் செக் பண்ணுறோம். எல்லாம் செக் பண்ணி ஏதாவது எதாவது வந்து அந்த பாதிப்பு இருந்துச்சு, ஐடியில் ஏதாவது பாதிப்பு இருக்குது, வேறு கிளாஸ் ஆகி போகணும் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா 50% வந்து ஆஃபர்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டாக்டர் ஃபீஸ் இல்லாமல் ஒரு இது வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து சீக்கிரமாக பண்ண முடியுமோ அது நடக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஓகேங்களா? அதோட முக்கியமாக இந்த இது வந்து அந்த கேம்ப் மூலமாக உங்களோட இது இருக்குது பார்த்தீங்களா, பெயிண்டர் சங்கம். ஸோ அது மூலியமாக தான் இது வந்து பார்த்தோம்னா நடக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் முழுக்க வந்து இந்த கால் இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்கிறோம் பண்ணுறோம். அதே மாதிரி 2 நாள் இன்னைக்கு வாங்க, நாளைக்கு ஒரு டீம் கூட்டிட்டு வாங்க. மொத்தம் வந்து ஒரு 45 பேர். இன்னைக்கு வந்து ஒரு 35 பேர் வந்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 10 பேர் கூட்டிட்டு வாங்க. அந்த 10 பேரை கூட்டிட்டு வந்து உங்க கையில தான் இருக்கு. அந்த 10 பேரோட லாபம் அவ்வளோதான். அடுத்து புதுசாக யார் இருந்தாலும் அவங்க கிடையாது. அடுத்து வந்தவங்களுக்கு தான் வந்து பார்த்தா பேர் போட்டு அனுப்பிடுவோம். இத்தனை பேர் தான் சர்டிஃபிகேட் வரும். இந்த 45 பேர் மட்டும்தான் என்ன வரும், சர்டிஃபிகேட் வரும். அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் வந்து பார்த்தோம்னா வரும். ஸோ அதனால அடுத்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறோம். ஸோ நாளைக்கு வரப்போ முடிஞ்சாலும் கூட்டிகிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் யார் கூட்டிட்டு வந்தாலுமே வந்து பார்த்தோம்னா அலோட் கிடையாது. ஸோ அது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஐ கேம்ப் கூட்டிகிட்டு வரலாம், கண் செக் பண்ணுறோம்ல, அதுக்கு எவ்வளோ நாள் கூட்டிட்டு வரோம். ஓகேங்களா? அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பேர் தான் லிமிட்டடாக வரணும். ஓகேவாடா? ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா புதுசாக யாருமே வரக்கூடாது. ஓகேங்களா? 2 நாள் வரதோட சரி.
நாளைக்கு 10 பேர் எக்ஸ்ட்ரா கொடுத்து 42 பேர் மொத்தம் முடிச்சிருவோம். ஸோ அதுக்காண்டி யாரும் புதுசா வர தேவை. ஓகேவா? எல்லாரும் கிளியரா? ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா டே பை டே வந்து ஒவ்வொரு கிளாஸ் போகுது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா என்னன்னா நம்ம நார்மலாக வந்து ட்ரைனிங் அப்படின்றது வந்து பார்த்தா பேசுறது வந்து கம்மி பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கல் தான். அதே மாதிரி 4 கோடு இருக்கு. ஓகேங்களா? பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டீமுக்கு நம்ம வந்து அந்த டீமுக்கு ஒரு 10 பேர் அந்த 10 பேர் அந்த டீம்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கிஃப்ட் மாதிரி அந்த டீமுக்கு தனியாக சிறப்பாக வந்து ஏதாவது கிஃப்ட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால நல்லா எஃபெக்டிவாக பண்ணுங்க. யார் நல்லா வந்து ஃபோக்கஸாக பண்ணுறீங்களோ அந்த ஒரு 4 நாள் வந்து ரொம்ப பயன்படுத்திக்கோங்க. நிறைய வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் கற்றுக்கலாம். அதோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பட்டி ட்ரைனர் நார்மலாக ஒரு பக்கம் வந்து பட்டி பார்க்கணும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணணும், ட்ரைனர் பண்ணணும். அதுதான் எனக்கு அந்த டியூட்டி. ஸோ அதை முடிக்கிறோம். முதல் எமர்சனாக என்னென்ன பண்ணணும் அடுத்த முடிக்கிறோம். அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா எமர்சன் டாப் போட்டு ஏற்றுறோம். அதுக்கப்புறம் ராயல் எக்ஸல் அதுக்கப்புறம் உட்பாடு தனியாக பண்ணுறோம். இதுதான் வந்து ப்ரோக்ராம் நடக்குது. ஒவ்வொரு நாளுமே ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரெகுலராக வந்து அட்டன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரெகுலராக நடக்க போகிறது கிடையாது. ஓகேங்க? எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அடுத்த ஒரு வாரம் கிடையாது. ஸோ அடுத்த நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷம் தான் வரும். அது வந்து நார்மல் டெக்னிக்காக வரும். இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திங்க. அதனால எல்லாருமே வாங்க. இனிமேல் இன்னைக்கு மட்டும் தான் வந்து பேர் எடுத்து தான் கிடையாது. ஸோ நாளைக்கு இந்த பேர் எடுக்கிற வேலையே கிடையாது. டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறீங்க எல்லாரும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிண்டிக்கிட்டே இருக்கணும், கலக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ப்ரெஷ் மட்டும் தான் பண்ண முடியும். ரோலர் பண்ண முடியாது. சேம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை.
தண்ணி வந்து பார்த்தோம்னா வாலுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் கலக்கிட்டு இருக்க தேவையில்லை. அதே மாதிரி நம்ம ரோலர் போட்டுக்கலாம். அப்போ ரோலர்ன்றத வேலை அதிகமாக முடியும், வாட்டரோட இது வந்து குறையும். ஓகேங்களா, வாட்டரோட பிரச்சனை குறையும், தண்ணி காஸ்ட் வந்து குறையும். ஓகேங்களா, அப்போ வேலையை எக்ஸ்ட்ரா இருக்கிறது குறையும். அப்போ ரோலர்ன்றப்ப வேலை வந்து என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ரைமர் மாதிரியான ஒரு ஒயிட், எதுக்காக பிளாஸ்டர் கோட் பண்ணுறீங்க, ஒயிட் கோட் பண்ணுறீங்க, ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் அது. இப்போ எனக்கு ராயல் வேணாம், எனக்கு ஆனால் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஆப்லேட் ஆல் ப்ராடக்ட் சைன் வந்து பார்த்தோம்னா தாராளமாக கொடுக்கலாம் ஒரு கஸ்டமருக்கு. ஓகேங்களா, ஸோ அது வந்து மீடியமான ஒரு கஸ்டமர். அடுத்து வந்து ராயலாக போனால் ராயல் லக்ஸுரி எமல்சன். எதுலேயுமே இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி ராயலில் இருக்குது. என்னது, டெஃப்லான் கோட்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு போட்டால் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். டெஃப்லான் கோட்டிங் அப்படின்றது என்னது, அந்த மெட்டீரியல் மட்டும் தான் லேயர் மாதிரி முடியும். ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ டெஃப்லான் கோட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த டெஃப்லான் கோட்டிங் வந்து பார்த்தோன்னா அதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ராயல்லே வந்து இன்டீரியரில் சூப்பர், ஆல்மோஸ்ட் வந்து சூப்பர் லக்ஸரி ப்ராடக்ட் வந்து என்னது, ராயல் கிளிட்ஸு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுலே சூப்பர் லக்ஸரி ப்ராடக்ட். அதுக்கு அடுத்து என்ன ப்ராடக்ட் இருக்குது, ராயல் ஆஸ்திரா. அது இப்போ வருதா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராயல் ஆஸ்திரா தான் அதுக்கப்புறம், அதாவது ராயல் கிளிட்ஸும் ராயல் ஆஸ்திரா 2 ஒரே ஈக்குவல் ப்ராடக்ட். அதுக்கு அடுத்து என்ன ப்ராடக்ட் இருக்குது, இன்டீரியரில் ஆல்மோஸ்ட் வந்து 7 இயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா, அது டிசைன் எமல்சன் ஏதாவது இருக்கா, அது எல்லாமே அதே கேட்டகரி. ராயல் வந்தாலே முடிஞ்சிச்சு. நிலையா ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமல்சன் வந்துருக்கு, கேள்விப்பட்டீங்களா யாராவது, நிலையா ஆர்க். அது வந்து பார்த்தோம்னா நிலையா ஆர்க்குன்றது ஒரு எமல்சன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாம் தெளிவாக கேட்டுக்காங்க. நிலையா ஆர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 8 மாதம் லான்ச் ஆகி 8 மாதம் இப்போ நல்ல ஒரு மூவிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நார்மலாக ஒரு இன்டீரியரில் சூப்பர் லக்ஸரியாக கொடுங்க அப்படின்னா நம்ம வந்து ராயல் கிட்ஸ் கொடுப்போம். அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வாரண்டி. எந்த ஒரு எமல்சனுக்குமே இன்டீரியரில் வாரண்டி கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் இப்போ பேக் எடுத்தால் 3 வருஷம் பண்ணோம், அப்படின்னு வருஷம் 5 வருஷம் பண்ணணும்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து பார்த்தோம்னா இன்டீரியரில் 10 வருஷம் வாரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு எமல்சன் வந்து நிலையா ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லான்ச் பண்ணுறாங்க. இந்த நிலையா ஆர்க்கில் 2 ஃபினிஷ் வருது. ஒன்று வந்து ப்ரிலசன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபினிஷ் வருது. அதுக்கப்புறம் மேட்னு சொல்லிட்டு 2 மாதிரி இருக்குது. எப்படி வந்து ட்ராக்டரு சைடு ட்ராக்டர்லேயே வந்து இது இருக்குது, அட்வான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ நிலையா ஆர்க்கில் ப்ரிலசன்ட்னு ஒன்று வருது, அதுக்கப்புறம் மேட்னு வருது. பேல் அப்படின்னா முத்துன்னு அர்த்தம், முத்து மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்து எதுக்காக அது கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ நார்மலாக எமல்சன் எல்லாமே என்ன மாதிரியான மெட்டீரியல், கெமிக்கல் அதிகமாக இருக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஸ்மெல்லு வந்து ஹெவியாக இருக்கும். ஸ்மெல்லை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, அதுதான் இந்த ப்ராடக்டோட மெயினான ஒரு விஷயம். ஓகேங்களா, அந்த ஸ்மெல்லு வந்து என்ன இருக்கும், ஹெவியாக இருக்கும். லான்ச்சிங் வந்து பார்த்தோம்னா நம்மளால் வேலை பார்க்க முடியாது. ஆனால் கெமிக்கல் ப்ராடக்டே இல்லாமல் ஒரு எமல்சனில் 90% வந்து பார்த்தோம்னா ஆர்கானிக் ப்ராடக்டை போட்டு மட்டும் ஒரு எமல்சன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. லைன் பேஸ்ட் ப்ராடக்ட், சுண்ணாம்பு ஏதாவது கெமிக்கல் இருக்கா, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா, ஸோ 90% வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்கானிக் ப்ராடக்ட். அதில் வந்து ஸ்மெல்லு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் தலை வலிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது. அதோட இன்னொரு அட்வான்ஸான ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா, அந்த ப்ரிலசன்ட் அப்படின்றதுல போட்டு அப்ளை பண்ணிட்டு அடுத்த போட்டுக்கு டிசைன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு எமல்சனில் இதுவரை டிசைன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா? அப்போ ஒரு ராயல் ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் எமல்சன்லேயே டிசைன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை கஸ்டமர்கிட்ட கொடுக்கலாம். ஒரு வீடு ஃபுல்லாகவே பண்ணலாம். அது வந்து ஒரு 3D மாதிரியான ஒரு லுக்காக இருக்கும். அந்த சில்க் காட்டன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் நிழலில் பார்த்தா ஒரு கலர், வெளிச்சத்தில் பார்த்தா ஒரு கலர், இருட்டில் பார்த்தா ஒரு கலராக இருக்கும்ல, எக்ஸாக்டாக அதே மாதிரி தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் வந்து இருக்கும். 100 கலர் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 250 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட அவைலபிலிட்டி பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வருது, அப்புறம் 4 லிட்டர் வருது. 20 லிட்டர் 10 லிட்டர்லாம் கிடையாது, 4 லிட்டர் அவ்வளோதான். அது எவ்வளோ தேவையோ அது மாதிரி வாங்கிக்கலாம். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா போடுங்க. நாளை இழந்துருவோம்.
ரொம்ப டைட்டாக இருக்கு. சரி அப்படியே இருக்கியா இல்லை தண்ணி லைட்டாக ஊற்றிடுங்களா? அது வாயிலே போட்டு பண்ணா போதும் விட அப்படியே இதை காட்டினேன் அப்படிங்களா கலக்கிறத எடுப்பீங்களா? உருளே மாட்டேங்குது. ஆனால் ஒரு கோட் லைட்டாக பண்ணால் போதும். ஒயிட்டு ராயல் கொடுத்துருக்கேன். மூதையை அணைச்சிட்டு போய் அடிப்போம். தண்ணி ஊற்றிக்கிறா ரொம்ப டார்க்காக போடு ஐயா நண்பர்களே, பண்ணாதவங்க பண்ண கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், செல்ல மாற்றி நாயெல்லாம் பண்ணாதவங்க பண்ணி விடுங்க. தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்படியே கெட்டியாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். பொறுமை பண்ணணும். என்ன பிரச்சனை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் எப்போங்க சரி எடுத்து அப்புறம் என்ன வரும் அது இது இது பழசு அவ்வளோ அப்போ நீங்களும் வந்து என்ன இருந்தாலும் தலைமை மேஸ்திரி சொல்கிறத கேளுங்கப்பா. இங்கே ஒரு லாஸ் வரும். இது வந்து இங்கே வச்சுக்கிட்டு இது ஒன்று ஆரம்பிக்கும். எப்பவுமே
10 வருஷம் எவ்வளோ வச்சுக்கலாம் இங்கே வைக்கும்போது மாறி வச்சுருக்கீங்க ரொம்ப சாப்பிட்டா உழவு வைக்கிறேன் அதனால் இங்கே 500 ரூபாய் கீழே இருக்குது ஆமாம் ப்ரொஃபஷனல் பெயிண்ட்டுங்க அவர் ப்ரொஃபஷனல் பெயிண்ட் அவர் தெரியாது ப்ரொஃபஷனல் பெயிண்ட் அப்பா குருமா தகடா கையில் பார்த்தேன். குருமா இல்லை குருமால் அவர் புரோட்டா மாஸ்டர் ஆர்டிஸ்ட் மாஸ்டர் புரோட்டா மாதிரி வேலைக்கு வந்து அதான் காரணம் இல்லையா காரணம் அந்த வஸ்து மாவு வச்சு போட்டா தர்றேன் இது வர்றேன் பாரு இது வந்து இப்படி வை இதா அப்படி அப்படியே இல்லை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் கூறினாலும் மன்னருக்கு ஈடுபடுத்த முடியல. அது மட்டும் தான் கரெக்டாக இருக்கு எல்லாம் சைடில் இறங்குது கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணி வந்து சாம்பார் சாப்பிட்டே பழகினாரு குருமா சாப்பிடும்போது கொஞ்சம் பாருங்கள் கீழே டச்சை கொடுக்க ஏன் அதை சேர்த்து கொடுக்கணும் கீழே டச்சா போயிங்க ஆ சூப்பர் இதில் வலிச்சின்னா கிளாஸ் ஈஸியாக வலிக்கலாம். போதும் போதும் ஒரு ஆள் போதும் ஃபுல்லாக வலிங்க சார் சார்னு காயறதுக்குள்ளே வலிங்க காஞ்சிரும் சீக்கிரம் ஜாயிண்ட்டை போட்டு ஃபுல்லாக இல்லைண்ணா வந்துட்டா இல்லை கொஞ்சமாக வந்து கார்னர் ஃபஸ்ட்டு லைட்டாக வைங்க அப்புறம் ஃபுல்லாக இருக்கு அது வச்சிருங்க அவ்வளோதான். அதோட ஆஃப் பண்ணிக்கங்க அடுத்த இப்படி விடணும் இங்கேருந்து எவ்வளோ தூரம்ண்ணா? பாயிண்ட் இருக்குங்களா? இங்கே பாரு புதுசாக சாடு பஞ்சவங்க எங்கள் பேர் கொடுத்தீங்களா? இந்த வரேன் சொல்லுவா தெரியும். சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள் கிடச்சிக்கிச்சியா? ஒரு எடுக்கவே முகத்தை காட்டாத மாதிரி எடுத்துருக்கீங்க. புது பக்கம் போய் எடுத்துருக்காங்க. புது பக்கம் போய் எடுத்துருக்காப்லாங்கிறேன். வலிக்கிறதே எடுக்கணும், டக்குன்னு முகஞ்சியும் காட்டணும், அப்புறம் நிற்கிறவங்களையும் காட்டணும். சூப்பர். அது அவர் செய்யல, அவருக்கு தெரியல. அட்டி அள்ளு ஏற்றிட்டாரா? அள்ளுறாரியா? அல்லு 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 அல்லு. ஆமாம் இல்லையா? முகத்தா ஒரு செகண்ட் இப்படியே ஒரு செகண்ட் திரும்ப. ஓகே.
ஒன்று நான் எடுக்கிறேன் அப்படி இருக்க நான் இருக்கிறேன் இருக்கேன் இதை எடுத்து வலிண்ணே வலி சும்மா சும்மா இருக்கிறது ஏன் ஏதாவது ஒரு சீனை காமிய போதுமா ஒன்று எடுத்து போமா இல்லை தனியாக ஒன்று ஃபோக்கஸ் பண்ணவா